Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட GKM தமிழ் குமரன் மொத்தம் 788 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தற்போதைய பொறுப்பாளர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது. இதன் காரணமாக 2026, 2029 ஆண்டிற்கான தேர்தல் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த தேர்தலுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதில் மொத்தம் 33 பதவிகளுக்கு 100 பேர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் திரையுலகைச் சேர்ந்த பல முன்னணி தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இந்த நிலையில் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் எனவும், வெற்றி பெறும் அணி தயாரிப்பாளர்களின் முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைங்க இருக்கு. யார் தீவிரப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. சால்வ் பண்ணணும். நன்றி. எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைங்க இருக்கு. யார் தீவிரப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. சால்வ் பண்ணணும். நன்றி. மாலை 6 மணி அளவில் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு இரவு 8:30 மணி அளவில் முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதன்படி பதிவான 1170 வாக்குகளில் 788 வாக்குகள் பெற்ற GKM தமிழ்குமரன் தலைவர் பதவிக்கு தேர்வானார்.